கடலூர் மாவட்டத்தில் இயங்கி வரக்கூடிய இந்திய அரசு நவரத்னா நிறுவனமான என்எல்சி இந்தியா நிறுவனத்தில் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங்க்கான நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது 2 விதமான அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. மினிமம் 18 வயது பூர்த்தி அடைஞ்ச கேண்டிடேட்ஸ் இதற்கு அப்ளை பண்ணலாம். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் இதற்கு எலிஜிபிள். 1/4/2025 அன்னைக்கு 18 வயது பூர்த்தி அடைந்த கேண்டிடேட்டாக இருக்கணும். ஃப்ரெஷர் ட்ரேட் அப்ரெண்டிஸ்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் போத் மேல் ஆஸ் வெல் அஸ் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம். மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் பேத்தாலஜியில் 15 வேகன்சிஸ் இருக்குது. மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் ரேடியாலஜியை பொறுத்த வரைக்கும் 10 வேகன்சிஸ் இருக்குது. மினிமம் +2ல் பயாலஜி அல்லது பாட்னி ஜுவாலஜியை சப்ஜெக்டாக படித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். ஆப்ஷனல் ட்ரேட் அப்ரெண்டிஸ்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். கன்வேயர் பெல்ட் வல்கனைசரில் 20 வேகன்சிஸ் இருக்குது. +2 முடித்த கேண்டிடேட் இதற்கு எலிஜிபிள். ஆண்கள் மட்டும்தான் இதற்கு அப்ளை பண்ண முடியும். 15 மாதங்கள் வந்து இதற்கான பயிற்சி காலம். ஃபஸ்ட் இயரில் பொறுத்த வரைக்கும் 8,766 ரூபாய் வந்து உங்களுக்கான மந்த்லி ஸ்டைஃபண்ட் இருக்கும். அடுத்த 3 மாதங்களுக்கு வந்து 10,019 ரூபாய் வந்து மாதம் ஊதியமாக, அதாவது உதவித்தொகையாக இருக்கும். சரிங்களா? என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் என்க்ளோஸ் பண்ணி அனுப்பணும்னு பார்த்திங்கன்னா 12ஆம் வகுப்பு மார்க் ஷீட்டு, டிசி, ஆதார் கார்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், முன்னாள் இராணுவ வீரரின் வாரிசு அப்படின்ற மாதிரி தான் அதற்கான சர்டிஃபிகேட்டு, அதே மாதிரி பிடபிள்யூடி கேண்டிடேட் மாற்றுத்திறனாளி சான்றிதழ் வைக்கணும். சரிங்களா? என்எல்சியில் ஆல்ரெடி வந்து ஒர்க் பண்ண எம்ப்ளாயியோட வாரிசு அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுடைய மெயின் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் புக்கு, அதே மாதிரி எம்ப்ளாயோடைய ஐடி கார்டு, அவங்க ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் ரிட்டையர்டு எம்ப்ளாயோடைய ஐடி கார்டு, இல்லை அவங்க வந்து டிசீஸ்டு அப்படின்ற மாதிரி தான் அவங்களுடைய ஐடி கார்டு, கேன்சல்டு மெடிக்கல் புக்கு, ரிமூவல் ஆன் ரோல் காப்பி, டெத் சர்டிஃபிகேட் இதெல்லாம் வந்து என்க்ளோஸ் பண்ணணும். அதே மாதிரி ஒப்பந்த தொழிலாளர்கள் அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுடைய பசங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அதற்கான சர்டிஃபிகேட் வந்து வாங்கிட்டு வந்து என்க்ளோஸ் பண்ணணும். சரிங்களா? ஆல்ரெடி என்எல்சி இந்தியா லிமிட்டெடுக்கு வீடு அல்லது நிலம் வந்து வழங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து ஃபில் பண்ண அப்ளிகேஷனை 20/8/2025 மாலை 5 மணிக்குள்ள நிலத்துறை அலுவலகத்தில் வந்து நீங்கள் போய் நேராக சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற தகுதிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி தான் 1/4/2025 அன்றைக்கி 18 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். அதாவது 1/4/2007 அப்புறம் அன்னைக்கு அல்லது அதற்கப்புறம் பிறந்த கேண்டிடேட்ஸ் தான் இருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி ஆல்ரெடி வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் வந்து முடிச்சிருக்கக்கூடாது, ஃப்ரெஷராக தான் இருக்கணும். அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ண மாதிரி இருக்கணும். ஓபிசியை பொறுத்த வரைக்கும் ஓபிசி கேண்டிடேட் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இல்லை. ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரைனிங், அதாவது லாஸ்ட் டைம் அப்ளை பண்ணிவிட்டு செலக்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ட்ரைனிங் போகலை அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அவங்களும் அப்ளை பண்ணலாம். ஆல்ரெடி ட்ரைனிங் முடிச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலோ, இல்லை பாதியிலே ட்ரைனிங் முடிச்சு வெளில வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலோ அவங்களாம் அப்ளை பண்ண முடியாது. 1/4/2025 31/3/2026 வரைக்கும் வேலிடிட்டி இருக்கக்கூடிய ஓபிசி சர்டிஃபிகேட்டாக இருக்கணும். அதே மாதிரி என்எல்சி இந்தியா லிமிட்டடில் பயிற்சி முடித்ததுக்கப்புறம், இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் முடித்ததுக்கப்புறம் பெர்மனன்ட் போஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அஷூரன்ஸ் கிடையாது. சரிங்களா? எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா NLCindia.in வெப்சைட்குள்ளே போய்ட்டு கேரியர்ஸ்குள்ளே போய்ட்டு ஜாப்ஸ் அப்படின்னு இருக்கும். அதுக்குள்ளே போய்ட்டு அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் வந்து LNDC 02A2025 அப்படின்னு இருக்கும். அதில் அப்ளை ஆன்லைன் அப்படின்னு இருக்கும். அதில் போய்ட்டு ட்ரேட் அப்ரெண்டிஸ்ஷிப்பை வந்து அப்ளிகேஷனை நீங்கள் ஃபில் பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் 14/8/2025 மாலை 5 மணி வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஃபுல்லாக ஃபில் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பிரிண்ட் அவுட் வரும். அந்த அப்ளிகேஷனை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து பத்திரமா வச்சுக்கணும். அந்த அப்ளிகேஷன் ப்ளஸ் நெசசரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து அனுப்பணும். அதாவது கலெக்ஷன் பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. எந்த அட்ரஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பொது மேலாளர், கற்றல் மற்றும் மேம்பாட்டு மையம், என்எல்சி இந்தியா நிறுவனம், வட்டம் 20, நெய்வேலி 6,07,803 அப்படின்ற இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் அனுப்பணும். 20/8/2025 மாலை 5 மணிக்குள்ளே உங்களுடைய அப்ளிகேஷன் ப்ளஸ் இணைக்கக்கூடிய அட்டாச்மெண்ட்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஜெராக்ஸ் காப்பி என்க்ளோஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணணும். சரிங்களா? டென்டேட்டிவாக யாரெல்லாம் செலக்ட் ஆனாங்க அப்படின்ற லிஸ்ட் வந்து 3/9/2025 வெளியிடுவாங்க. அதுக்கப்புறம் யாரெல்லாம் வந்து ஆக்சுவலாக செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்ற லிஸ்ட் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடித்ததுக்கப்புறம் எந்த டேட்டில் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும் அப்படின்றது வந்து டென்டேட்டிவாக 10/9/2025 அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஃபைனல் லிஸ்ட் வந்து 22/9/2025 இருக்கும்.
அதே மாதிரி அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது, அதாவது ஜாயின் பண்ணுறதுக்கான டேட் வந்து டென்டேட்டிவாக 3/10/2025 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது மினிமம் 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்கிறாங்க, அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங்க்கு எலிஜிபிள் NLC இந்தியா நிறுவனத்தில் அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.